சகோதரனை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக இவர்கள் போடும் குள்ளநரி நாடகமாகவே நான் இதை பார்க்கின்றேன். மிக விரைவில் ராஜபக்ச குடும்பத்தில் பலர் உள்ளே செல்ல இருக்கின்றார்கள். ஆகவே அவர்களை தப்பிக்க வைப்பதற்காகத்தான் இந்த நாடகத்தை அவர்கள் ஆடிக்கொண்டிருக்கின்றார். முஜிபுர் ரஹ்மான் முட்டாள்தனமாக உளறுகின்றார், உடனடியாக ராஜினாமா செய்ய வேண்டும் என்று. அப்படியானால் அன்று கிறிஸ்தவ தேவாலயங்களிலே குண்டு வைத்த போது முஸ்லிம் மக்கள் அடித்து நொறுக்கப்பட்டார்கள், விரட்டப்பட்டார்கள். ரணில் விக்ரமசிங்கையும் அதுபோல் சஜித் பிரேமதாசையும் ஒன்றுமே தெரியாதவர்களைப் போல் நடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். எனவே இந்த போலிகள், சமூக விரோதிகள், சமூக துரோகிகள் இவர்கள். எதிர்கட்சியில் இருக்கும் முட்டாள்கள் தேவையற்ற பிரச்சனைகளை உண்டு பண்ணுகின்றார்கள். சஜித் பிரேமதாசா கூறுகின்றார் இது ஒரு கொலை அநியாயமாக நடைபெற்றது என்று கூறுகின்றார். இவருடைய தகப்பனார் ஒரு பெரிய கொலைகாரர். 65,000 சிங்கள சகோதரர்களையும் ஜேவிபியில் வடகிழக்கிலே தமிழர்களையும் மற்றும் கிழக்கு மாகாணத்திலே முஸ்லிம் மக்களையும் அளித்த பெருமையுள்ள ஒரே ஒரு ஜனாதிபதி என்றால் அது வேறு யாரும் இல்லை, சஜித் பிரேமதாசையின் தகப்பனார் தான். கடந்த ஓரிரு நாட்களுக்கு முன்பாக நீர்கொழும்பு சிறைச்சாலையிலே அதிகாரிகளும் அதுபோல் கைதிகளும் விட்டுக் கொள்ளப்பட்டார்கள், அடித்துக் கொள்ளப்பட்டார்கள் அதிகாரி. எனவே இதன் பின்புலத்தில் இருப்பவர்கள் யார் என்று நாங்கள் பார்க்க வேண்டும். ஊடகங்களும் அரசியல்வாதிகளும் கூறுவது பாதாள உலகத்தில் உள்ள பிரச்சனை என்று. நிச்சயமாக பாதாள உலக பிரச்சனை அல்ல, இது வேறு வடிவத்திலே அவை அமைக்கப்பட்டிருக்கிறது, சித்தரிக்கப்பட்டிருக்கிறது. மஹிந்த ராஜபக்சையின் இளைய சகோதரர் பசில் ராஜபக்சைக்கு இப்போது சிகப்பு வரன் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. எனவே அவர் கைது செய்யப்பட்ட அமெரிக்காவிலிருந்து இங்கே கொண்டு வரப்படுவார். அதிலிருந்து அவரை காப்பாற்றுவதற்காக மஹிந்த ராஜபக்சையின் குடும்பம் இணைந்து நடத்தும் ஒரு நாடகமாகவே நான் இதை கருதுகிறேன். காரணம், அமெரிக்கா போன்ற நாடுகளிலே நாட்டில் பாதுகாப்பு இல்லை என்றால், அதுவும் சிறைச்சாலையிலே பாதுகாப்பு இல்லை என்றால் அந்த நாட்டில் பிரஜா உரிமை உள்ளவர்களை ஒருபோதும் இந்த நாட்டுக்கு அவர்கள் அனுப்ப மாட்டார்கள். இவ்வாறான ஒரு சதிதான் இங்கே நடக்கின்றது. இந்த சதிகளைத்தான் இவர்கள் பார்க்கின்றார்கள். எப்படியாவது இவர்களை காப்பாற்ற வேண்டும், தன்னுடைய சகோதரனை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக இவர்கள் போடும் குள்ளநரி நாடகமாகவே நான் இதை பார்க்கின்றேன். எனவே அரசாங்கம், ஜனாதிபதி மிக கவனமாக இருக்க வேண்டும். ஜனாதிபதியை எப்படியாவது அழிக்க வேண்டும் என்பதுதான் இவர்களுடைய எண்ணம். நாட்டில் இருக்கும் அநீதிகளுக்கு எதிராக ஜனாதிபதி செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார். வெகு விரைவில் ராஜபக்ச குடும்பத்தில் பலர் உள்ளே செல்ல இருக்கின்றார்கள். ஆகவே அவர்களை தப்பிக்க வைப்பதற்காகத்தான் இந்த நாடகத்தை அவர்கள் ஆடிக்கொண்டிருக்கின்றார்கள். எதிர்கட்சியில் இருக்கும் முட்டாள்கள் தேவையற்ற பிரச்சனைகளை உண்டு பண்ணுகின்றார்கள். சஜித் பிரேமதாசா கூறுகின்றார் இது ஒரு கொலை அநியாயமாக நடைபெற்றது என்று கூறுகின்றார். இவருடைய தகப்பனார் ஒரு பெரிய கொலைகாரர். 65,000 சிங்கள சகோதரர்களையும் ஜேவிபியில் வடகிழக்கிலே தமிழர்களையும் மற்றும் கிழக்கு மாகாணத்திலே முஸ்லிம் மக்களையும் அளித்த பெருமையுள்ள ஒரே ஒரு ஜனாதிபதி என்றால் அது வேறு யாரும் இல்லை, சஜித் பிரேமதாசையின் தகப்பனார் தான். இவே இவ்வாறான போலியானவர்கள் இன்று சிறைச்சாலையிலே பிரச்சனை ஏற்பட்டது, அழிவு ஏற்பட்டது என்று கூறும் சஜித் பிரேமதாசா இவருடைய தகப்பனார், அதுபோல் ரணில் விக்ரமசிங்கின் பாட்டனர் ஜே.ஆர். ஜெயவர்தனா 83ஆம் ஆண்டிலே இந்த நாட்டில் நடந்த இனக்கலவரத்தின் போது வெளிக்கடை சிறைச்சாலையிலே குட்டிமணி ஜெகனோடு 34 பேரை அடித்து கொன்றார்கள் ஆட்களை வைத்து. அதை முழுவதுமாக அன்று விமான கடத்தலில் ஈடுபட்ட இந்த சேப்பால ஏக்கநாயக்கின் தலைமையிலேயே பிரேமதாச கூறி அவர் மூலமாகத்தான் நடத்தப்பட்டது என்று அன்று பலர் பலவிதமாக பேசினார்கள். ஆனால் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை அந்த காலகட்டத்தினிலே. இன்று அவர்கள் ரணில் விக்ரமசிங்கையும் அதுபோல் சஜித் பிரேமதாசையும் ஒன்றுமே தெரியாதவர்களைப் போல் நடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். எனவே இந்த போலிகள், சமூக விரோதிகள், சமூக துரோகிகள் இவர்கள். முஜிபுர் ரஹ்மான் முட்டாள்தனமாக உளறுகின்றார், உடனடியாக ராஜினாமா செய்ய வேண்டும் என்று. அப்படியானால் அன்று கிறிஸ்தவ தேவாலயங்களிலே குண்டு வைத்த போது முஸ்லிம் மக்கள் அடித்து நொறுக்கப்பட்டார்கள், விரட்டப்பட்டார்கள். தயாசிரி கூறுகின்றார் குருநாகலில் உள்ள பாராளுமன்ற உறுப்பினர் அமைச்சர்கள் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று. அந்த குருநாகலில் தான் முஸ்லிம்கள் அதிகமாக பாதிக்கப்பட்டவர்கள். கண்டியிலே ஜிகனையில் பள்ளி எரிக்கப்பட்டது. அப்போதெல்லாம் எவரும் ராஜினாமா செய்யவில்லை, வாய் திறக்கவில்லை. மானங்கட்ட நீதியமைச்சர் என்று கூறிக்கொண்டிருக்கும் முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் என்று கூறிக்கும் ரவுஃப் ஹக்கீம் ஒளிந்து கொண்டு பயந்து கொண்டு நடுங்கிக் கொண்டிருந்தார். ஆனால் சிங்கள மக்கள் ஒன்றிணைந்து கண்டியிலே ஒரு பெரிய கூட்டத்தை ஏற்படுத்தி முஸ்லிம் அமைச்சர்கள், ஆளுநர்கள் உடனடியாக ராஜினாமா செய்ய வேண்டும் அல்லது நாங்கள் கொழும்பு வருவோம் என்று கூறியதால் பயத்தில் நடுக்கத்தில் ராஜினாமா செய்தார்களே தவிர வேறு காரணத்துக்காக அவர்கள் ராஜினாமா செய்யவில்லை. கோழைகள் கோழைகள்.
எனவே முஸ்லிம் மக்கள் அநியாயமாக உங்களுடைய எதிர்காலத்தை நீங்கள் நாசமாக்குகின்றீர்கள். ஒரு நல்ல தலைவனை தேர்ந்தெடுங்கள், அல்லது நான் வெகு சீக்கிரத்தில் நல்ல ஒரு தலைவனை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகின்றேன். தைரியமானவரும் உண்மையானவரும் நேர்மையானவரும் வரலாறு தெரிந்து அறிந்து புரிந்து செயல்படக்கூடிய ஒரு தலைவரை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். இவ்வாறான முட்டாள்கள் ரவுஃப் ஹக்கீம் போன்ற முஸ்லிம் காங்கிரஸில் இருக்கும் அனைவரும் பேசுவதற்கு மாத்திரம் மைக் டைசனாக இருக்கின்றார்களே தவிர மக்கள் சேவகர்கள் அல்லவர்கள். அதுபோல்தான் முஜிபுர் ரஹ்மான், இவர்கள் எல்லாம் முஸ்லிம்கள் தூக்கி எறியுங்கள், அல்லது அநியாயமாக உங்களுடைய எதிர்காலம் நாசமாகிவிடும். உங்களுடைய எதிர்காலத்தை வளர்த்து கொள்ள வேண்டியது உங்களுடைய திறமை. ஆகவே முழு முயற்சியாக எதிர்காலத்திலே உங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் வர வேண்டும் என்பதாக இருந்தால், இந்த முஸ்லிம் மக்களது நாட்டிலே நிம்மதியாக வாழ வேண்டுமாக இருந்தால் நல்ல ஒரு தலைவனை தேர்ந்தெடுங்கள். உங்கள் ஸ்டைலுக்கு நேரம் சேர்க்கும் சரியான இடம் டைம் டெல்லர். நீங்க வாட்ச் பிசினஸ் செய்யறவங்களா இல்லாட்டி செய்ய பாக்குறவங்களா, உங்களுக்கு நாங்க பெஸ்ட் விலையில பெஸ்ட் வாரண்டியோட பெஸ்ட் ஐட்டங்கள்ல நிறைய மோர் தென் வெரைட்டிஸோட தரத்துக்கு நாங்க ரெடி ஆகிறோம். எங்கள்கிட்ட எல்லா ஐட்டமும் வாரண்டியோடையும் வரும், நல்ல ஐட்டமும் மீக்குது, அதே மாதிரி லோ பிரைஸ்லயும் மீக்குது. ரிட்டைல் எடுக்கணுமெண்டா ஒர்க்கிங் கஸ்டமரா இருந்தீங்கடா வந்து நீங்க வாங்க, நாங்க ஹோல்சேல் விலைக்கு உங்களுக்கு ரிட்டைல் தருவோம். எங்களோட கடை இருக்குது பேட்டால 2nd Court Street நம்பர் 54 மார்க்கெட்ல, சரியா கந்தரோட்டைக்கு சரியா ஆப்போசிட்ல இருக்குது. கடைக்கு நீங்க சாமான் எடுக்கானி பரவாயில்ல, சும்மா விசிட் பண்ணி பாருங்க. என்னோட கான்டாக்ட் நம்பர் 0768782482419. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.